நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுகவை சேர்ந்த வெற்றி செல்வன். தமிழக வெற்றிகளுக்கு ஆட்சி அமைச்சு தன் கையில ஆட்சி அதிகாரம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் அதே சேம் அரசியல் திமுக மேல பழி தூக்கி போற அரசியலை தான் தாவேக்கா மீண்டும் மீண்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் லெகசியை கூட பேசுறதுக்கு எங்க தாவேக்கால இருக்கவங்க தகுதியற்றவர்கள். உட்கட்சி பூசலால அந்த வீடியோ லீக் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே அவர் மேல 2 டீமா செயல்படுறாங்க. பசுமாடு தான் கண்ணுக்குட்டி போடும், காளமாடு கண்ணுக்குட்டி போடாது. என்னைக்கு காளமாடு கண்ணுக்குட்டி போடுதோ அன்னைக்குதான் விஜய் அவர்கள் வாய் திறப்பாரு. திமுகவை தாவேக்கா மொத்தமா முடிச்சிருச்சா? திமுக தொட்டு பார்க்கலாம், சீண்டி பார்க்கலாம், நீங்க ஓரங்கட்டி கூட பார்க்கலாம். ஆனா திமுகவை அழிச்சிட்டு யாராலுமே நிக்க முடியாது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். வணக்கம். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் தங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கரும் தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. இதை பத்தி உங்க பார்வை என்ன? அதாவது இந்த அரசு தொடங்கப்பட்ட காலத்துல இருந்தே ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு அரசா இருக்குது. அதாவது 108 ஜெயிச்சாங்க, அதுல ஒன்று ராஜினாமா பண்ணி 107 ஆச்சு. ஒரு வழக்குக்கு அப்புறம் நம்மளுடைய சிவகங்கையில் திருப்பத்தூருடைய அவருக்கு வாக்களிக்கிற உரிமையை நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே 106 மாறுது. மேலும் அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு அரசா தொடங்குறப்ப அவங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரோன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணியில வெற்றி பெற்ற கட்சியில் இருக்கக்கூடிய ஐயுஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், மேலும் இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க போனாங்க. அவங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி எங்க பதவி கிடைச்சாலும் ஓடுற மாதிரி வேற அந்த கவுண்டிங் முடியறதுக்குள்ள ஓடி போய் அந்த இடத்துல சேர்ந்துட்டாங்க. அப்படி அந்த ஆட்சிக்கு தேவையான ஒரு பெரும்பான்மை இந்த கட்சிகளின் மூலமாவே கிடைச்சிருச்சு. ஆனாலுமே சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிற நேரத்தில் பார்த்தோம்னா ஏடிஎம்கில் ஒன் ஆஃப் த ஃப்ராக்ஷன் எஸ்பி வேலுமணி தலைமையிலான ஒன் ஆஃப் த ஃப்ராக்ஷன் சில குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் ஏஞ்சி நின்று ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ 144 இவங்களோட பலம் இருக்குது. மேலும் இந்த மாதிரி விஷயங்கள் ஆக ஆக அந்த அதிமுகவினுடைய கொரோனாவினுடைய அனுமதியே இல்லாமல் இவங்களுக்கு எப்படி அந்த இடத்துல அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. எல்லாத்துக்கும் மேலே அமமுகவினுடைய ஒரே ஒரு எம்எல்ஏ, நம்மளுடைய மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய உண்மையான கடிதம் அவர் கைப்பற்ற கடிதம்ன்றாங்க, அது ஏஐ கடிதம்னாங்க. அப்புறம் ஆளுநர் மாளிகைக்கு மதிப்பிற்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு. எனக்கே தெரியாமல் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேரில் கடிதத்தை கொடுத்துட்டாங்க, அது அவர் குதிரை பேரம் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எப்போனா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே குதிரை பேரோன்ற விஷயம் தாவேக்கா பண்ணுது அப்படின்னு நியூஸ் லீக் ஆச்சு. அது எப்போ நமக்கு வெளிப்படையாக தெரிய வர ஆரம்பிச்சதுன்னா, நம்மளுடைய மரகதம் குமரவேலா இருக்கட்டும், ஜெயக்குமாரா இருக்கட்டும், இன்னொரு அந்த 3 எம்எல்ஏக்கள் ஒரே நேரத்தில் ராஜினாமா பண்ணாங்களா அதிமுகவில். அந்த நேரத்தில் ராஜினாமா பண்ண கையோட நம்மளுடைய தலைமைச் செயலகத்திலே அவங்க போய் தமிழக வெற்றி கழகத்தில் அவங்க நினைச்சிக்கிறாங்க. தலைமைச் செயலகத்தை ஒரு கட்சி ஆஃபீஸ் மாதிரி பயன்படுத்தி அவங்கள கட்சியில் இணைச்சிக்கிறாங்க. அதை தொடர்ந்து நம்மளுடைய அம்பாசமுத்திர எம்எல்ஏ எசகி சுப்பே அவர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைகிறாரு. எல்லாத்துக்கு மேலே கரூர் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, நம்மள விராலிமலை நம்மள முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் சமீபத்தில் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு மத்தியில் ஒரு பாஜக இதே விஷயத்த பண்ணுறப்ப இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள்லாம் எப்படி வந்தாங்கன்னா, பாஜக எம்எல்ஏகளை விலைக்கு வாங்குது, ஹாட் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸே சொல்லிச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிற அரசு நடக்குது. தாவேக்காவோட கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறாங்க. நேற்று சாயங்காலம் போயிட்டு பார்ட்டியில் அட்டன் பண்ணிட்டு ஜாலியாக வந்தாங்க. ஆனால் அந்த தாவேக்கா கட்சியில் இவங்க எல்லாருமே குதிரை பேரம் தான் பண்ணி ஒரு எம்எல்ஏக்களை தங்களோட பெரும்பான்மை இருந்த போதும் கூட்டணி மேல நம்பிக்கை இல்லாம, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லாம தனி பெரும்பான்மை தாவேக்காவே அமையணுன்றதுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த மாதிரி விலை பேசி வாங்குறதும் அவங்க கட்சியில இணையறதும் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை என்னமோ ஒரு முப்பெரு விழா நடத்துற மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதை கிராண்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து
ஆளுநர் ஆட்சி தான் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் போயிட்டு ஆதரவு தெரிவித்தோம், ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து தாவேக்கு ஆதரவு தெரிவித்தோம்னு சொல்லக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஏன் மௌனம் காக்குறாங்கன்றதுல மட்டும்தான் நமக்கு இன்னும் கேள்வியாக இருக்குது. நீங்க பேசும்போது சொன்னீங்க குதிரை பேரம் பண்ணி தான் தாவேக்கால இவங்களெல்லாம் இணைச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா ஆதவ அர்ஜுனா இந்த இணைப்பு விழால கூட குதிரை பேரம்னு ஒண்ணு நடக்கல, அதிமுக திமுக கூட்டணி போடுற நிலைமைக்கு வந்தனாலதான் அதிருப்தியின் காரணமா தான் இவங்கெல்லாம் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. அதாவது இந்த தாவேக்கா ஆட்சியின் மேலே எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து பாயுதோ, மக்கள் அவங்களை கேள்வி கேட்குற சுச்சுவேஷன் ஒன்று வருதோ, அப்போ எல்லா நேரத்துலையுமே இங்கே வந்து முட்டு கொடுக்குற விஷயம் வந்து திமுக அதிமுக கூட்டணி வைக்க ஆரம்பிச்சாங்க. அதை தவிர்த்து அதை வந்து மறைக்கிறதுக்காக தாவேக்கா மேலே பொய் பழி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு முட்டு கொடுக்குற ஃபேக்டராக வச்சுக்கிறாங்க திமுக அதிமுக கூட்டணி. எனக்கு தெரியல, ஒரு 2 நாள் முன்னாடி முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாரு, அதிமுக திமுக கூட்டணி, அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் அவர் சொல்ல அதிமுக திமுக கூட்டணி வைக்கணுன்ற எந்த ஒரு நடைமுறையுமே இல்லை, அப்படி பேச்சுவார்த்தை நடக்கலன்றாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வந்து தேர்தல் ரிசல்ட் வந்து அன்னைக்கு நைட்டே சொல்லிட்டாரு, ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுன்ட்டாங்க. முதலமைச்சராக விஜய் ஆன அடுத்த 2 நாட்கள்லயே எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போயிட்டு எதிர்கட்சி அரசியல திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க என்னென்ன சொல்றாங்க, அதுக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொன்னாருன்றாங்க, ஐயுஎம்எல் சொன்னாருன்றாங்க, விடுதலை சிறுத்தைகள் சொன்னாருன்றாங்க. சரி, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வந்து அதை மறுத்து இல்லைன்னு பேசிட்டாரு. அது எல்லாத்துக்கும் மேல குதிரை பேரன்ற ஒரு விஷயத்தை வந்து அமமுகவோட எம்எல்ஏக்கு மட்டும் தான் பண்ணலான்னு பார்த்தா கிடையாது. அவங்க கவர்னருக்கு கொடுத்த லெட்டர்ல, அதாவது ஐயுஎம்எல் கட்சி ஓப்பனா டிவிகேக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்றத அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த லெட்டர்ல வந்து ஐயுஎம்எல் கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட பேர் எப்படி இருந்துச்சு, ஐயுஎம்எல் கட்சி தான் ஆதரவு தெரிவிக்கல, அப்புறம் எப்படி அந்த ஆதரவு கடிதத்தில் வந்து ஐயுஎம்எல் சட்டமன்ற உறுப்பினரோட பேர் இருந்துச்சு. அப்போ இவங்க எல்லாரையுமே லாக் பண்ணி இவங்க அவங்களோட அரசியலை தொடங்கினதுக்கு அப்புறம் தன்னோட நெருக்கடியின் காரணமாக மற்ற கட்சிகள் வந்து தாவேக்கா பக்கம் போயிட்டு கூட்டணி வைக்க வேண்டிய அங்கமா மாறிடுச்சு. மேலும் அவங்களுடைய கூட்டணி வைக்கிறதன் மூலம் அவங்களுக்கு அமைச்சர் பதவி, அவங்களுக்கு ரிவார்டா உங்களுக்கு அமைச்சர் பதவி தரேன், நீங்க அமைச்சர் பதவி ஏத்துக்கணும் அப்படின்ற சில கட்டமைப்புல அவங்களை அடக்கி தாவேக்காவினுடைய ஸ்கிரிப்டை பேசக்கூடிய ஒரு விதமாக கம்யூனிஸ்ட் தலைவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த நேரத்தில் மாறி நிற்கிறாங்க. இன்னும் மேலும் சொல்ல போனா தேர்தல் முடிஞ்சு 1 மாசத்துக்குள்ளேயே அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்றாங்கல்ல, இதே விஷயத்த பாஜக பண்ணுச்சுன்னா விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களும் அமைதியாக அதை பார்த்துட்டு இருப்பாங்களா? அப்போ அவர்களுக்கு ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட்டணி டிஃபெண்ட் பண்ற அவங்க இடத்துல இருக்கக்கூடியவங்க மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு எதிர்கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போட்டு டிஃபேம் பண்ற வேலையை தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க கட்சியில இவ்வளோ பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக் இருக்குது. இந்த பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரான விஷயம், அதிமுக ஜெயிச்சக்கூடிய சிட்டக்கூடிய எம்எல்ஏ எல்லாருமே அதிமுக ஜெயிக்கணும், ரெட்டைலைக்காக உழுந்த வாட்டு, எடப்பாடி பழனிசாமி சிஎம் உழுந்த வாக்குல ஜெயிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்களை தூக்கிட்டு வந்து இந்த கட்சியில் சேர்க்கிறாங்களே, இது அகைன்ஸ்ட் தி பீப்புள் மேண்டேட் கிடையாது அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படுது. இல்ல திமுக மாதிரியான எதிர்க்கட்சிகள் இப்படி குற்றச்சாட்டு வச்சாலுமே இப்போ செந்தில் பாலாஜி தலைமையில் இருக்கக்கூடிய சில குழு தாவேக்கா எம்எல்ஏக்கள்கிட்ட 15 கோடி தரோம் திமுகவுக்கு வந்துருங்க அப்படின்னு பேரம் பேசினதா சில செய்திகள் கூட வெளியாயிருக்கு. எந்த ஒரு இடத்துலயுமே ஓப்பனான ஆதாரம் வந்ததில்லை. அதில் வந்து சில பேரை கைது பண்ணிருக்காங்க. அவசர அவசரமாக போலீஸ் போயிட்டு கைது பண்ணி அதுக்கான முகாந்திரமாக அமையக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் இது எப்படி சொல்லுவோம், உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தானே வந்து எதிர்கட்சி மேலே இந்த விஷயத்த பண்ணுறாங்க, குதிரை பேரம் பண்ணுறாங்கன்னு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் வந்து தாவேக்கா மேலே வந்து நீங்கள் குதிரை பேரம் பண்ணுறீங்கன்னு சொல்லலை. டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாரு. ஏடிஎம்கேல இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க அவங்க கட்சியோட சட்டமன்ற உறுப்பினரை வாங்குறீங்கன்னு. அப்போ உங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து எதிர்கட்சி மேல பழிகள் போடுறதுன்றது ஒரு நார்மலான விஷயம். ஆனா தாவேக்கா மேல பண்ற விஷயத்த வந்து கண்டிக்கிற இடத்துல கம்யூனிஸ்டுகள் கூட அவங்க கூட்டணியில் இருந்தும் போதே இது ஏற்கத்தக்கதா இல்லை. மற்ற அதிமுகவை எதுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரிசைன் பண்ண வச்சுட்டு எதுக்கு அவசர அவசரமாக தாவேக்கால சேர்க்குறாங்கன்றது எங்களுக்கு இது ஏற்பும் விதமா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4 பேர் முதல் கட்டமாக 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு வந்தப்பே சொல்லியிருக்காங்க, இடதுசாரிகளோட அழுத்தத்தாலையும் விசிகாவின் அழுத்தத்தால மட்டும்தான் வந்து 4 பேரோட நிறுத்திச்சு, இல்லை நிறைய பேர் ரிசைன் பண்ணி வந்துருப்பாங்கன்றாங்க. ஆனால் காலத்தில் என்ன நினைச்சுன்னு தெரியும், அதுக்கப்புறமே 2 பேர் ரிசைன் பண்ணிட்டு போய் சேர்ந்துருக்காங்க. ஆனால் செந்தில் பாலாஜியோட தம்பியே இப்போ தலைமறைவா இருக்காரு, அவரும் இந்த தாவேக்கா எம்எல்ஏக்கள்கிட்ட பேரம் பேசியிருக்காரு அப்படிங்கிற செய்திகள்லாம் கூட வெளியாயிட்டு இருக்கு. ஒரு அடிப்படை முகாந்திரமே கொடுக்கல, என்னென்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லலை. முழுக்க முழுக்க
இந்த திருப்பி விடும் அரசியல் அந்த தேர்தலுக்கு முன்னாடி டிவிகே பண்ணாங்க தெரியுமா, எது நடந்தாலும் திமுக காரணம், திமுக அரசியல் பண்ணாங்க தெரியுமா. தன் கையில தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு தன் கையில ஆட்சி அதிகாரம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் அதே சேம் அரசியல், திமுக மேல பழைய தூக்கி போற அரசியலை தான் தாவேக்கா மீண்டும் மீண்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரஸ் மீட் கொடுத்திருந்தார் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். அதுல வந்து திமுக மேல இந்த பழி எல்லாத்தையும் வரிசையா போடுறாங்க, திமுக இதெல்லாம் பண்ணாங்க, குதிரை பேரம் பண்ண ட்ரை பண்ணாங்க, வேறம் பேசினாங்கன்னு சொன்னாங்களே. அப்ப இவங்க வந்து அமமுக எம்எல்ஏக்கு பண்ணது என்ன, இவங்க வந்து ஐயுஎம்எல் எம்எல்ஏ பேர் எப்படி இணைச்சாங்க, ஐயுஎம்எல் கட்சி ஆதரவு கொடுக்கறத விட எப்படி ஐயுஎம்எல் எம்எல்ஏ பேரை இவங்க இணைச்சாங்க, இவங்க பண்ணதெல்லாம் இவங்க பேச மாட்டாங்க. ஆமா, ஏன் அதிமுக எம்எல்ஏ ஒரே நாள் ரிசைன் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து சேரணும்? எப்பவுமே வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாங்கன்னா சபாநாயகர் ஒரு 5 நாளாச்சும் காக்க போட்டு அதுக்கான முழு என்கொயரி பண்ணிட்டு தான் அவங்க ரெசிக்னேஷனை அப்ரூவ் பண்ணுவாரு. உடனே ரெசிக்னேஷன் அப்ரூவ் ஆகுது, உடனே இவங்க மாற்று கட்சியில போய் சேர்றாங்க. அதை எப்படியே சபாநாயகர் ஏத்துக்கிறாரு. அப்ப இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்கலையா? அவங்களை நீங்க பேசி வந்து வலையில அவங்களுக்கு ஒரு பிளான்டு ஒரு ஜம்ப் மாதிரி இது தெரியலையா? ஆனா திமுக மேல வந்து இதை நீங்க விமர்சனமா நீங்க வைக்கிறீங்க. அதுல என்ன சொல்றீங்க, இப்ப இருக்கக்கூடிய நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் அரசியலுக்கே வர வேணாம், ஒதுங்கிடலாம் அப்படின்னு. அதை சொல்றதுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் யாரு? அவர் எத்தனை கட்சி மாறி வந்தாரு? பாஜக இருந்தாரு, அதிமுக இருந்தாரு, அமமுக இருந்தாரு, கடைசியா தாவேக்கால வந்து தஞ்சம் புகுந்தாரு. ஏதோ இந்த எலெக்ஷன்ல லக்கில் ஜெயிச்சுட்டு இப்போ ஒரு அமைச்சர் ஆயிட்டு அவர் என்னென்ன அவர் வாய்க்கு வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் வைக்கலாமா? அதுக்கு என்ன முகாந்தரம் இருக்குது அவர் சொல்ற விஷயம்? ஸ்டாலின்ல ஒரு ஆளே இல்லைன்னு கூட சொல்றாரு. எங்க முன்னாள் முதலமைச்சருங்க, அவரு முன்னாள் முதலமைச்சரா இருந்து இந்த இந்தியாவினுடைய சிறந்த நம்பர் 1 ஸ்டேட்டா தமிழ்நாட்டை உருவாக்கி காமிச்சார் போன ஆட்சியில. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி காமிச்சார், தமிழ்நாட்டில் பெண்கள் வேலை வாய்ப்பு போறது அதிகமாக, இடைநிறுத்தல குறைச்சாரு, கல்விக்கான இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்ந்து நிக்கிறதுக்கு, அவங்க சொந்த காலில் நிக்கிறதுக்கான எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்து ஒரு தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி காலத்தை உருவாக்கி காமிச்ச முதலமைச்சர் அவரை பத்தி பேசுறதுக்கு 4 கட்சி மாறி வந்து எங்க போஸ்டிங் கிடைச்சாலும் போய் நிக்கிற ஒரு ஆள்லாம் வந்து எப்படி அவரை பத்தி பேசலாம்? அவங்க இருக்கக்கூடிய அவங்க முதலமைச்சரே அந்த மாண்பு இல்லாம தான் சட்டமன்றத்துல பேசுறாரு. கொஞ்சமாச்சும் அடிப்படை மாண்பு இருக்கு அவங்க கட்சியில. நிர்மல்குமார் மட்டும் இல்லாம ஆதவர்ஜுனா கூட முக ஸ்டாலின் தான் திமுகவோட கடைசி முதலமைச்சர் அப்படின்னு அடிச்சு பேசுறாரு. அவங்க கட்சியில வந்து முதலமைச்சர் ஆனதே வந்து ஏதோ ஒரு விபத்துல வந்து முதலமைச்சர் ஆனது ஆக்சிடென்டல் சிஎம் தான் நம்ம விஜய் அவர்களை சொல்ல முடியும். ஏன்னா பீப்புள்ஸ் மேண்டேட்டு அவங்க ரீச் பண்றது முடியல அவங்களால. 160 சீட்டு 180 சீட்டு ஜெயிச்சு அவங்க எம்எல்ஏ வந்து உட்காரல. அவங்க கட்சியிலே வந்துட்டு மொத்தம் 107 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுட்டு தான் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்க மேல எடுத்துட்டு மற்றவங்க எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு. ஆனா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு கூட்டணி அமைச்சு 2019 தேர்தல் வெற்றி பெற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தனிப்பெரும் கட்சியா வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது. மீண்டும் 2024 கிளீன் ஸ்வீப் 40க்கு 40 வெற்றி பெற்றோம். நடுவில் நடந்தக்கூடிய அனைத்து இடைத்தேர்தலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. இங்க இருக்கக்கூடிய அனைத்து உள்ளாட்சி தேர்தல்களையும் மேயர் எலெக்ஷன்லையும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 9 வருஷம் வந்து கிளீன் ஸ்ட்ரீக் எல்லாத்தையுமே ஜெயிச்சோம். 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் உட்கார வச்சோம். அப்போ உழைச்சி மக்களை சந்திச்சு நல்ல ஒரு கூட்டணியை உருவாக்கி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை அனுசரித்து வேட்பாளர்களை நல்ல தரமான வேட்பாளர் நிறுத்தி அவர் சட்டமன்ற உறுப்பினராக்கி அவங்களை எம்பி ஆக்கி அவங்களை ராஜ்யசபா உறுப்பினராக்கி ஒரு இந்தியாவிலே பாஜகவை எதிர்க்கணும்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேஸ் ஃப்ரம் த சவுத் எம்கே ஸ்டாலின் அப்படின்னு உருவாக்கி நின்று முதலமைச்சராக சிங்கம் மாதிரி இருந்த மனுஷங்க அவரு. இவர் ஒன்றும் வந்து பிரச்சாரத்துக்கு கூட வீட்டை விட்டு வெளில போகாமல் சோஷியல் மீடியாவில் வந்து அழுது புலம்பி அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களை கிண்டர் ஜாய் வாங்கிட்டாங்க, உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் அடம் பிடிங்க ஓட்டு கேட்குன்னு சொல்லி அடம் பிடிச்சி என்ன எல்லாரும் அடக்குறாங்க, திமுக வந்து சதி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளேமிங் அந்த சிம்பத்தியை வாங்கி மக்களுடைய ஓட்டை வாங்கி அப்பையும் வந்து கிளீன் மெஜாரிட்டி கிடைக்காம முதலமைச்சரே ஆக்சிடென்டல் சிஎம் உட்காந்துருக்கார் விஜய் அவர்கள். இதில் ஆதவர்ஜுனா அவர் எங்கே இருந்தார்? திமுகவில் இருந்துன்றாரு, அது உண்மையாக போயான்னு கூட தெரியல. விசிகால போய் பதவி வாங்கினாரு, அங்கே வந்து அந்த கட்சிக்கு போன கட்சிக்கும் உண்மையாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு அங்கே சஸ்பெண்ட் செய்யப்பட்டு தாவேக்காக்கு ஓடி போய் உட்காந்தவர் அவர். அங்கே போயிட்டு இப்போ ஏதோ ஆக்சிடென்ட்லாக எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிச்சு அமைச்சராக வந்திருக்காருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் லெகசியை கூட பேசுறதுக்கு எங்கள் தாவேக்கால இருக்கவங்க தகுதியற்றவர்கள். கரூர்ல ரவுடிசம் பண்றதுக்கு ஒரு கேங் ரெடியா இருக்காங்க. ரவுடிசம் மட்டும்தான் அவங்க பண்றாங்க. கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் காரணம், போலீஸை வச்சு மக்களை கொன்னுட்டாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஆதவர்ஜுனா வைக்கிறாரு. போலீஸ் இப்போ ஆட்சி யார் கையில் இருக்கு? போலீஸ் யார் கையில் இருக்கு? உடனே ஒரு விசாரணை பண்ணி அன்னைக்கு யார் யார் அந்த போலீஸ் டியூட்டியில் இருந்தாலும் அப்பாயின்ட் பண்ணாங்களோ அவங்களை கூப்பிட்டு விசாரித்து நடவடிக்கை எடுக்கிற உரிமை 50 நாள் ஆயிடுச்சு. கரூர் துயரம்ன்றது ஒரு மறக்க முடியாத தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஒரு துயர சம்பவம். அப்பாவி 41 பேர் இறந்து போனாங்க. உண்மையாலே முதலமைச்சர்கள் அக்கறை இருக்கு, உண்மையாலே ஆதவர்ஜுனா அவர்களுக்கு அதில் அக்கறை இருக்குன்னா
ஆட்சிக்கு வந்த உடனே அந்த கமிஷனை அமைச்சு அதை விசாரணை பண்ண வேண்டியதானே சிபிஐக்கு மாறிடுச்சு. அது சரி, ஓகே. சிபிஐல இன்னை வரைக்கும் போய் விஜய் அவர்கள் ஆஜராயிட்டு சொல்லிட்டு வந்தாருன்றத மக்களுக்கு வெளிப்படையாக அவர் சொல்ல வேண்டியது தானே. ஏன் சொல்லாம பாதுகாத்துட்டு இருக்காரு, அமைதி காத்துட்டு இருக்காரு? தேர்தல் பிரச்சாரத்துக்காக 2 செகண்ட் கண்ணீர் துளிகளை விட்டு அழுவுற மாதிரி ஆக்டிங் போட்டு கரூர் விஷயத்தை பத்தி பேசினார்ல முதலமைச்சர் அவர்கள். அதை வச்சு அனுதாப ஓட்டை வாங்கினார்ல. ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நான் இதுதான் பண்ணேன், இதுதான் என்னோட பங்கு, இதுதான் என்னோட அக்கௌண்டபிலிட்டி, இதெல்லாம் தான் நான் காரணம், இதெல்லாம் இவங்களா தான் அதுக்கு பொறுப்பாளர்கள் அப்படின்னு ஓப்பனா மக்கள் கிட்ட சொல்றதுல அவருக்கு என்ன தயக்கம்? முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு அப்புறம் அதை பத்தி ஏன் பேச மாட்டாரு? கரூர்ல ஒரு கேங் ரவுடிசம் பண்றாங்கன்னு சொல்றாங்களே. அப்படின்னு பார்த்தா தாவேகா கட்சிகள்ல இங்க இருக்கக்கூடியவங்க ஆட்சிக்கு வந்த மொத வாரத்திலே எத்தனை நேரத்துல தாவேகா கட்சியினர் எங்களுக்கு மாமூல் தரணும், எங்களுக்கு கட்டிங் தரணும்னு கட்சியினுடைய நிர்வாகிகள் போயிட்டு ரவுடிசம் பண்ணாங்களா இல்லையா? இதெல்லாம் இவ்வளவு கிளியரா சொல்றாருல. இப்போ ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, பவுடர் போட்டு அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி மாட்டிக்கிட்டாரு. தக்லீஃப் வீடியோ ஒன்று போட்டு அந்த பவுடரு க்ரஷ் பண்ண கேட்டால் குழந்தைங்க மாத்திரன்றாரு. அவர் உட்காந்து பாடுறாங்க, கானா பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதில் 2 கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு எங்கள் சரத்தனை வந்தால் செதருண்டா பதருண்டா, கிளம்பி செதனும் பதருன்றாங்களே. அப்போ அதான் ரவுடிசங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இல்லையா? அது குரூப்பாக உட்காந்து இந்த மாதிரி மிரட்டல் தோணியில் பாடல்கள் பாடுறது, மிரட்டல்கள் விடுறது. அவங்களால நீங்கள் அமைச்சராகி உட்கார வச்சிருக்கீங்க உள்ள. மேலும் இந்த மாதிரி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே அவ்வளோ இருக்குது. ஆனால் கரூர் விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணி வாக்கு மட்டும் வாங்க தெரிஞ்ச விஜய் அவர்கள் ஏன் கரூருக்கு இன்னும் போவே இல்லை? இப்போ ரீசெண்டாக போகிறேன்றாரு. எப்போ திரும்ப போகிறேன்னாரு? கரூருடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணி தாவேகலாம் சேர்ந்ததுக்கப்புறம். எப்படி திருச்சியில் போயிட்டு நன்றி தெரிவிக்கிற கூட்டம்னு சொல்லி ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாரோ, அதே மாதிரி கரூரில் போய் அந்த மக்களை சந்திக்கணும், இன்னொரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும்னு தான் பார்க்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கணும், எம்எல்ஏ ஜெயிக்கணும், பெரும்பான்மை வேணும் தான் மண்டையில் ஓடுதே தவிர மக்கள் நலனு, தன்னை பார்க்க வந்து இறந்து போனவங்க குடும்பம், ரசிகர்கள், தனக்கு உழைச்சவங்க, அதனால பாதிக்கப்பட்டவங்க, அதனால ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அந்த கரூர் மாவட்ட செயலர், அவங்க யாருமே விஜய் அவர்கள் மைண்டு கூட வந்துட்டு போக மாட்டாங்க. ஆதவர்ஜன் அவர்கள் மீண்டும் சொல்றேன், இந்த ஸ்டேஜில் கரூரை பத்தி பேசுவதற்கான ஒரே காரணம் கரூர்ல வர இருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் தவிர அங்க இருக்க மக்கள் மேல அக்கறை இருந்துச்சுன்னா ஆட்சி வந்து 54 நாள்ல ஒரு நாளாச்சும் முதலமைச்சர் போய் நின்று அந்த விஷயத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் மக்கள் கிட்ட கொடுத்துருக்கணும். அதை கொடுக்க மாட்டாரு அவரு. ஆனா தாவேக்கா தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, கரூர் போகாம இருந்தாலும் குத்தம் சொல்றீங்க, இப்ப போறேன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்களே. ஆட்சி வந்தோடனே போயிருக்கலாம்ல. ஆட்சி வந்த அன்னைக்கே அவருக்கு முதலமைச்சருக்கான புரோட்டோகாலுக்கான செக்யூரிட்டி கொடுத்துட்டாங்கல்ல. அந்த செக்யூரிட்டி தாண்டி ஒரு ஆள் உள்ள போய் அவர் மேல ஊந்துட போகுது இல்லை, அங்க கூட்ட நெரிசல் வந்துட போதில்லை. முதலமைச்சர் புரோட்டோகால் எவ்வளோ ஸ்ட்ரிக்டான புரோட்டோகால்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ முதலமைச்சர் 54 நாள் ஆகுது, அவரை பார்க்க வந்து 41 பேர் இறந்து போனாங்க. அந்த அனுதாபத்தை வச்சு ஓட்டு கேட்டாரு, ஜெயிச்சாரு. முதலமைச்சர் ஆனோடனே போக வேண்டியது தானே. கரூர் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் கரூர் போகணுமா? அதுக்கு முன்னாடி நாள்லாம் அவர் கரூர் மக்களை பத்தி சிந்திக்கவே மாட்டாரா? இது வரைக்கும் எத்தனை பயணங்கள் மேற்கொண்டிருக்காரு முதலமைச்சர்? திருச்சி மட்டும் தான் போயிட்டு, எனக்கு தெரிஞ்சு திருச்சி மட்டும் தான் போயிட்டு வந்திருக்கிறாரு. வேற எங்க போய் மக்களை சந்திச்சார் முதலமைச்சர் அவர்கள்? அப்போ கரூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் போகணுன்றதுக்கான காரணம் என்ன? அதுக்கு ஒரே காரணம் வர இருக்கின்ற இடைத்தேர்தல் தவிர வேற எதுவுமே கிடையாது. தாவேக்காவோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மேடையில பேசும்போது, இப்போ கட்சியில சேர்ந்திருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா தாவேக்கா உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்பீச் நம்ம எப்படி பார்க்கலாம்? அவங்களுக்குலாம் பிரச்சனையே இவங்க தானே, இந்த கட்சி தானே. இந்த அவங்களுடைய கட்சியை பொறுத்தவரை தேவையில்லாமல் நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ளே போய் கெடுத்து விட்ட மாதிரி, நல்லா இருந்த அதிமுகவில் போய் சி.வி. சண்முகம் அவர்களையும் நம்மளுடைய எஸ்பி வேலுமணி அவர்களும் போய் சந்தித்து அதில் ஒரு ஃப்ராக்ஷனை உண்டாக்கி அவங்க பதவியெல்லாம் போய், அவங்க மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் போய் அவங்க கட்சியை உடைச்சி அந்த கட்சியில் 4 பேர் ராஜினாமா பண்ணி கொண்டு வந்து இப்போ நின்று அவங்க அழகாக சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்துருப்பாங்க அதிமுகவில். அவங்க கட்சி, அவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அமைச்சராக இருந்தவங்க, எடப்பாடியார் அவர்கள் காலத்தில் அமைச்சராக இருந்தவங்க, தொடர்ந்து இருக்க கட்சியில் ஒரு பிளவு உண்டாக்கி அவங்களுக்கு அந்த ஊரில் இருந்தக்கூடிய அவங்க பதவியை பொறுக்கி அந்த ஊரில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கிட்டே பிரச்சனையை உருவாக்கி இவர் ராஜினாமா பண்ணுறாருன்னா அதை வெடிச்சு இன்னொரு ஃப்ராக்ஷன் கொண்டாடுது அந்த ஊரில். இந்த பிரச்சனையெல்லாம் உருவாக்கி கொடுத்ததே தாவேகா தானே. அப்புறம் என்ன பிரச்சனைனா கூட நிற்கிறது? இது வந்து ஜோக் பண்ற விஷயம், அவங்களை வந்து நக்கல் பண்ற ஸ்டேஜ்ல உட்கார வச்சு இவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகளை நாங்க சரி பார்த்துப்போம், நாங்க அதுக்கு உறுதுணையா இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வர புசி ஆனந்த் இன்டைரக்டா. அது அதிமுக காரங்க தான் குறை சொல்லணும். நேற்று வரைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜயபாஸ்கர் ரொம்ப நல்லவர், அவருக்கு ஓட்டு போடுங்க, அவர் தான் வந்து சிறந்த டாக்டர், ஒரு சிறந்த மருத்துவர், அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்ட அதிமுக தொண்டர்களே நேற்று என்ன தெரியுமா சொல்றாங்க? நேற்று ஒருத்தர் சொல்றாரு, இவங்க பண்ண குட்கா பாவத்தில் நாங்கள் தூக்கி சுமந்தாங்க, தலையில தூக்கி சுமந்தோம், இவன் மேலே இல்லாத வழக்கு இல்லை,
எல்லாத்தையும் பண்ணிட்டு கட்சிக்கு அவப்பேரை உண்டாகணும், இவங்கன்னு வந்து கழுவி ஊத்துறாங்க. அப்படின்றப்ப அந்த கட்சிக்காரங்களே ஒத்துக்கிட்டாங்க, இவங்களுக்கு வழக்கு பின்னணி இருக்குது, இவங்க வந்து நேர்மைவாதி கிடையாது, இவங்க பாஷையில சொல்லணும் இவங்க தூய சக்தி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதிமுக சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு வந்து தாவேக்கால சேர்க்கறாங்கன்றப்ப அந்த வாஷிங் மிஷின்ல விடுற ப்ராசஸ்ல வந்து அப்படியே அந்த வாஷிங் மிஷின்ல தூயவர்களா மாறிட்டாங்க. நான் ஃபேஸ்புக்ல இப்போ ஒரு பதிவு பார்த்தேன் வரப்ப, எப்போ வந்து ஒரு வேட்டியை விட்டுட்டு தலைவர் மாதிரி ப்ரௌன் கலர் பேண்ட் போட ஆரம்பிச்சாரோ அப்பயே ஒரு தூய சக்தியா மாறிட்டாரு. மனுஷங்க எல்லாருக்குமே வந்து எல்லா மனுஷங்களும் தப்பானவங்க தான், அவங்களுக்கு வந்து திருத்திக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி விஜயபாஸ்கர் அண்ணனுக்கு வந்து தாவேக்கால சேர்ந்து திருத்திக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மறந்து மன்னிச்சு அவர் ஏத்துப்போமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஒரு தாவேக்காக எழுதி போடுறாங்க. அப்போ இவங்களுக்கு திருப்பி அந்த ரூட் மாஃபியா வச்சு அந்த ஃபேஸ்புக்கில் திருப்பி எழுத வைக்கிறது மூலமாவோ, அவங்க வந்து நல்லவங்க பதிய வைக்கிறது மூலமாவோ, அந்த ஒரு அந்த பிஆர் பண்ணுறது மூலமாவே நல்லவங்களாம் மாற்றிடுவாங்க. மேலும் அந்த வழக்கெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் அவங்க கையில் ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, என்னென்ன பண்ணுவாங்க நம்ம சொல்ல தேவையில்லை. அமைச்சர் சரத்குமார் பொதுவெளியில போதைப் பொருள் பயன்படுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. அதுக்கு அவங்க தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிச்சாலும் அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அவர் மட்டும் இல்லாம தொடர்ச்சியா தாவேக அமைச்சர்கள் சர்ச்சையில மாட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்க பார்வை என்ன? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து வீடியோ ஒன்று லீக் ஆச்சு. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் அவர் ஃப்ரெண்ட்ஸை நம்பி போட்டிருந்த வீடியோ, அது தக் லைஃப்னு போட்டிருக்காரு மேலே. அதுக்கு விளக்கம் கொடுக்குறப்ப தான் ஒரு வீடியோவில் மாட்டினப்போ கூட பெரிய பேச பொருளாங்களா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அவரே மாட்டிட்டாரு. குழந்தைக்கு 1.5 வயசு குழந்தைக்கு பேராசிட்டமல் மாத்திரையை க்ரஷ் பண்ணி கொடுத்தாராம். சரி, குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குறேன், ஒரு மொபைல் ஃபோன் மேலே வச்சு அதை உடைக்கணும், மொபைல் ஃபோன் நான் கண்ட இடத்துல வைக்க மாட்டேன், அது பக்கத்து எதுக்கு 500 ரூபா நோட்டு. அப்போது அதெல்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு ரொம்ப சஸ்பீஷியஸாக தோணுது. இவர் அமைதியாக கடந்து போயிருக்கலாம், அது ஒரு விளக்கம் கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. எப்பவுமே வந்து யார் ரொம்ப ஈவில்னா இன்னசென்ஸை காமிச்சு வந்து அவங்க மேலே பழி விடாமல் பார்த்துப்பாங்க. இவர் மேலே அந்த பழியை போட்டவொடனே குழந்தைய தூக்க வச்சுட்டு அவங்க மனைவி நிற்க வச்சு குழந்தைக்காக தான் நான் மாத்திரை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தியை மறுபடியும் கிரியேட் பண்ண பார்த்தாரு. ஆனால் அது டோட்டலி வந்து அது ரொம்ப ராங்கான விஷயம். குழந்தைங்களுக்கு 1 வயசு குழந்தைங்களுக்கு மாத்திரையே யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஜுரமாக இருக்கிற குழந்தை, உடம்பு சரியில்லாத குழந்தைய, 1 வயசு குழந்தைய ஸ்டேடியம்க்கு நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. ஸ்டேடியம்குள்ளே யூஸ்வலாகவே வந்து இன்ஃபுளுன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க கிரிக்கெட் ஸ்டேடியம்குள்ளே. இவர் 1 வயசு குழந்தை எப்படி அங்கே எடுத்துகிட்டு போனார்? அதே மாதிரி அவர் காட்டுற வீடியோ ஆதாரத்தில் அந்த குழந்தை இல்லை அப்படின்றப்ப வெளிப்படையாக அவர் மாட்டிக்கிட்டார். அந்த விஷயம் வந்து ஏதோ ஒரு சஸ்பீஷியஸான ஒரு பொருள், ஒரு தடை செய்யப்பட்ட பொருள், ஏதோ ஒரு மர்ம பொருள் அந்த வெள்ளை கலர் பொடியாக இருந்தது அப்படின்றப்ப இவரோட சந்தேகம் அதிகமாகுது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் போராட்டம் பண்ணுறாங்க. குறிப்பாக நேற்று தாம்பரத்தில் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு, கோயிலாக போகிறாரு. இப்போ அடுத்த சிம்பத்தி மாத்துறாரு. அவர் கோயிலாக போயிட்டு அவர் நல்லவராக காமிச்சிக்கிறத வந்து போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம சுற்றி வச்சு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல, இது வந்து உட்கட்சி பூசலால் அந்த வீடியோ வந்து லீக் பண்ணி விட்டுருக்குறாங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே அவர் மேலே வந்து 2 டீமாக செயல்படுறாங்க. அவங்க கட்சியிலே ஆக மாட்டேங்குது. புதுசாக வந்து யார் யார் தலைமையில சொல்ல வரீங்க? அந்த லோக்கல் அரசியலில் 2 டீம் இருக்குன்றாங்க. அவருக்கு வந்து இவர் வளர்ச்சி அவருக்கு பிடிக்கல, அவர் வளர்ச்சி இவர் வளர்ச்சி, 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க, ஒன்றாவே பிறந்து வளர்ந்தவங்க, அந்த மாதிரி வீடியோ லீக் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஒரு திமுக ஆதரவாளர் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து இந்த வீடியோ லீக் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆர்ஜே சரண் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இந்த வீடியோ லீக் பண்ணாருன்னு சொல்லி அதில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக இந்த ரிச்சுவல் அபியூசர்ஸ் பண்ணி அந்த சரண் அவர்களுடைய ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசி, அவருடைய செக்ஷுவாலிட்டி பற்றி தப்பாக பேசி, அவரை வந்து ஒரு மொத்தமாக டிஃபேம் பண்ணுற விதமாக சோஷியல் மீடியாவில் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி ஆரம்பிச்சுட்டாங்க. அவரோட பர்சனல் வீடியோஸ் எடுத்து லீக் பண்ணுற மாதிரி யார் பண்ணுறாங்கன்னா இந்த ரிச்சுவல் வாரியர்ஸ். காரணம் என்னன்னா, இவர் தான் வந்து சரத் அவரோட வீடியோ லீக் பண்ணாருன்னு ஒரு ஃபேக் அலிகேஷன் மூலமா. மேலும் அவரும் அவங்க அம்மாவும் தான் தாம்பரத்தில் தனியாக வசிக்கிறாங்க, ஆர்ஜே சரண் அவர்களும். அவர் வீட்டுக்கு அடிக்கடி ஆளுங்க வந்துட்டு போகிறது, அவங்கள குறுகுன்னு முறைச்சி பார்க்கறது, இந்த மாதிரி சில மிரட்டல் விடுற காரியங்களும் இவங்க பண்ண தொடங்கியிருக்காங்க. அப்போது ரவுடித்தனம் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுறாங்களா? இதை பண்ணுறது எல்லாமே வந்து தாவேக கட்சியை சேர்ந்தவங்க தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க கட்சி உள்கட்சி புதுசாக அவங்களோட மாற்றி அவரை வீடியோ போட்டுட்டு விஜய் கூட அதுக்கு கண்டனம் தெரிவிக்கல அமைச்சர். அவர் எதுக்குங்க வாயை திறந்துருக்கிறாரு? நீங்கள் வந்து விஜய் அவர்கள் இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிக்கல, அந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிக்கல, ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணல, அது பண்ணுன்னு சொல்கிறீங்களா? வந்து நீங்கள் பசுமாடு தான் கண்ணுக்குட்டி போடும், காளமாடு கண்ணுக்குட்டி போடாது. என்னைக்கு காளமாடு கண்ணுக்குட்டி போடுதோ அன்றைக்கி தான் விஜய் அவர்கள் வாயை திறப்பார் எந்த விஷயத்துக்கும். அதனால் நம்ம நம்ம மிஸ்டேக், அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து இது வாயை திறப்பார், இது கண்டனம் தெரிவிப்பார் அப்படின்னு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்க்குறோம்னா நம்ம வந்து நம்மளே திட்டிக்கணும், நம்ம மிஸ்டேக் அது. அதனால் எந்த விஷயமும் நம்ம அவர் வந்து வாயை திறப்பார், அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பார், இதுக்கான விளக்கம் கொடுப்பார், விஜய் அவர்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஆதவர்ஜுனா அவர்கள் தான் வந்து ஆக்டிங்,
அவர் சொல்றதா எல்லாருக்கும் வேத வாக்குன்ற மாதிரி, அவரு புசியானவர் சொல்றதா வேத வாக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். மேலும் இன்னைக்கு இன்னும் ரொம்ப ஆக்வர்டா சில விஷயங்களை பார்க்குறேன். என்னன்னா வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே 1000 விமர்சனம் என்ன இருந்தாலும் ஒரு மூத்த அமைச்சர், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ வந்து கொரோனா காலத்தில் அவர் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஃபேமஸாக கொஞ்சம் பிரபலமானார் அந்த நேரத்தில். அப்போ வந்து ஒரு வீடியோ லீக் பண்ணி மக்களுக்காக நான் அதிகமாக உழைச்சிருக்கிறேன், தயவு செஞ்சு இந்த விராலிமலை தொகுதி மக்கள் என்னை கைவிட்டுறாதீங்க, என்னை வாக்களிங்கன்னு சொல்லிட்டு கலங்கலையும் வீடியோ போட்டார். அவரெல்லாம் பார்த்து நம்ம பூரிப்பானோம். ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் ஒரு அமைச்சராக இருந்து செயல்பட்டுருக்கார், எல்லாம் ஓகே. அவர் ஒரு ஆள். மேலும் இருக்கக்கூடிய அப்போ இருக்கக்கூடிய கடம்பூர் ராஜு அவர் என்ன பண்ணார், இந்த மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் வந்து அதுக்கான இருக்க தடைகள்லாம் நீக்கணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கடம்பூர் ராஜு அவர்களை வந்து சந்தித்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னப்ப, அதுக்கப்புறம் அந்த கொரோனா காலகட்டத்தில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இவங்களாம் வந்து அவ்வளோ பெரிய ஜாம்பவானங்களாம் இருந்தவங்க இன்னைக்கு யார்கிட்ட வந்து கட்சியில் யார் முன்னாடி வந்து கட்சியில் இணைகிறாங்கன்ற பாருங்க. ஒரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமை ஏற்று தான் தாவேக்கா வராங்கல்ல, ஆனால் விஜய் அவர்களே வந்து ஒரு நேரில் பார்த்து சந்திக்க மாட்டுறாரு. ஏன் அவங்க முன்னாடி அவங்கள கட்சியில் இணைய முடியல? அவங்க ஒன்றும் புதுக்கோட்டையில் ஒன்றும் நிகழ்ச்சி நடத்தலை, இவர் ஒன்றும் கரூரில் நிகழ்ச்சி நடத்தலை, இவர் ஒன்றும் சவுத்தில் எங்கேயோ போய் நிகழ்ச்சி நடத்தலை. விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மகாபலிபுரத்தில் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் வருவாருன்னு ஆசைப்பட்டு தானே அவர் தலைமையில கட்சியில் நினைக்கிறாங்க. ஏன் பெரிய பெரிய ஆளுங்க கட்சிக்கு கூப்பிடுறீங்க, இழுக்கிறீங்க, அதில் குதிரை பேரும் அது இதுன்னு 1000 விஷயம் இருக்குது, எல்லாம் ஓகே. கட்சியில் சேர்க்கிறப்ப அவங்களுக்கு ஒரு அடிப்படை பேசிக் ரெஸ்பெக்ட் என்ன? ஒரு பார்ட்டி லீடர் முன்னாடி கட்சியில் சேர்றது ஏன் அது கூட இந்த பார்ட்டி லீடரால் தர முடியல? ஆனால் அதையும் ஏற்றுக்கிட்டு இவங்க அந்த கட்சியில சேர்ந்து செயல்படுறாங்கன்னா, செலிபிரிட்டியை பார்க்கறது கூட விஜய்க்கு நேரம் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து அதுதான். அவர் வந்து சமந்தா அவர்களை மீட் பண்ணுவார், சிம்ரன் அவர்களை மீட் பண்ணுவார், குஷ்பு அவர்களை மீட் பண்ணுவார், மேலும் மற்றும் பலரை மீட் பண்ணுவார், பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். தவிர இவர் மேலே நம்பிக்கை வச்சு மக்கள் ஓட்டு 1000 விமர்சனம் இருக்கட்டும், மக்கள் வந்து விஜய் அவர்களை நம்பினாங்க, அதனால ஓட்டு போட்டாங்க, ஜெயிக்க வச்சாங்க. விஜய் அவர்கள் ஃபேஸ்க்காக உழுந்த ஓட்டு தான். ஆதவர்ஜுன் அவர்களுடைய புசியானந்த் அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்டு வரலாற்று ரீதியாக பயங்கரமாக ஒரு ஆக சிறந்த அரசியல் ஞானி பேசுகிறாரேன்னு கேட்டு யாரும் ஓட்டு போடல. ஆதவர்ஜுனா அவர்கள் மாதிரி ஒரு செயல் வீரர், ஒரு வந்து கொள்கைவாதி, இவர் ஒரு மிகப்பெரும் கொள்கைவாதி, மாபெரும் அரசியல் ஜாபான்னு நினச்சி யாரும் ஓட்டு போடல. விஜய் அவர்களினுடைய ஒற்றை ஃபேஸ் வேல்யூ, அந்த விசில் சின்னத்துக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல. அந்த மக்களை பார்க்கறதுக்கு கூட வர டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். அந்த மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாற்றுக் கட்சியிலேருந்து வரக்கூடிய அவங்க கட்சிக்கு போய் சேர்றவங்க, அவங்க யாரும் கூட பார்க்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். ஆனால் வந்து நடிகைகளையும் திரைத்துறை சார்ந்த நண்பர்களையும் எல்லாரும் சந்திப்பார், அவங்க கூட டீ சாப்பிடுவார், காஃபி சாப்பிடுவார், கேக் வெட்டுவார், எல்லாம் பண்ணுவார், என்ஜாய் பண்ணுவார். ஆனால் ஏன் வந்து விஜய்க்கு அவர்களுக்கு ஆதரிச்ச மக்களே இதை வச்சு இன்னும் கேள்வி எழுப்ப மாட்டாங்க? முதலமைச்சருக்கு டைம் இல்ல, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். இது டைம் இருக்குல்ல, நடிகை ஸ்னேகா அவர்களையும் பிரசன்னா அவர்களையும் குடும்பத்தோட சந்திச்சு பேசுறதுக்கு டைம் இருக்குது. பிரபு அவர்களையும் விக்ரம் பிரபு அவர்களையும் சந்திச்சு பேச டைம் இருக்குது. சிலம்பரசன் டிஆர் அவர்களை சந்திச்சு பேசுறதுக்கு டைம் இருக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர் 1000 விமர்சனம் இருந்தாலும் அவர் புதுக்கோட்டை விராலிமலையில் ஒரு நல்ல மக்கள் செல்வக்கூடிய ஒரு கட்சியில் வந்து சேர்றாருல, அவர் சந்திக்க டைம் இல்லை. புதுக்கோட்டையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தல, சென்னையில் தான் மகாபலிபுரத்தில் அவர் வீட்டில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் நிகழ்ச்சி நடத்துறாரு. ஏன் வந்து டைம் இல்லை? அப்போ அரசியலில் ஃபேஸை மட்டும் காமிப்பேன், உடல் உழைப்பு கொடுக்க மாட்டேன், சென்று பார்க்க மாட்டேன் அப்படின்றவர் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்ன்ற அந்த உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியை தொடங்கியிருக்கு. இன்னும் இந்த 5 வருஷம் ஆட்சி முடியறதுக்குள்ள மக்களுக்கு முழுசா இதுதான் அந்த கேரக்டர்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, மக்கள் மீண்டும் வந்து யார் நமக்காக உண்மையாக உழைச்சா, எந்த கட்சி நமக்காக களத்தில் நின்றுச்சு, எந்தெந்த தலைவர்கள் நம்மளை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தாங்க அப்படின்னு தேடி பார்ப்பாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு மாற்றமாக வந்து தெரியும், மீண்டும் திமுகவுக்கு வாக்களிப்பாங்க. நீங்க திமுகவுக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்றீங்க, ஆனா ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, இனிமே எந்த எலெக்ஷன் வந்தாலும் இல்ல மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் 234 தொகுதியிலையும் தாவேகா தான் ஜெயிக்கும். கருணாநிதிக்கு அப்புறம் முக ஸ்டாலினுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் திமுக சார்பா யாருமே சிஎம் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து நீ போய் எடப்பாடி பழனிசாமி போய் கேட்டீங்கன்னா 234 தொகுதியும் அதிமுக தான் ஜெயிக்கும் பாரு. நம்மளுடைய இன்னும் காங்கிரஸ் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே சொல்லுவாங்க இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஜெயிக்கும்பாங்க. ஆனால் காங்கிரஸ் ஜெயிச்சு 2014 அப்புறம் அந்த கட்சி இருக்கா இல்லைன்னு தெரியாத நிலைமை. அப்படின்றப்ப இவர் சொல்கிறத பார்த்து நம்ம சிரிச்சுக்கலாம், அப்படியா சரி ஓகே சரி பண்ணு. ஆனால் களத்தில் இறங்கி உழைக்கக்கூடிய உண்மையான நிர்வாகிகளையும் தொண்டர் பலத்தையும் கொண்டது திமுக. இந்த தாவேக்கா ஆட்சிக்கு வந்து 50 நாளில் எத்தனையோ பேர் வீக்கெண்டு வந்தாலே வந்து என்னமோ கான்சர்ட்டுக்கும் ஒரு அவுட்டிங் போகிற மாதிரி
பனையூர் பங்களால போயிட்டு கட்சியில சேர்றது தான் வந்து அதுவுமே தாவேக்கால வேலையா இருந்தது. என்னன்னா ஒவ்வொரு தடவையும் சனிக்கிழமை ஆனாதான் போய் இணைவாங்க. இந்த வாரம் பார்த்தா சனிக்கிழமை இணையல. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணம் இருக்குமா? ஆஸ்தான ஜோதிடர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆஸ்தான ஐடியா என்ன கொடுத்துருக்கலாம். சனிக்கிழமை ஆனா அவங்களுக்கு சனிக்கிழமைனாலே அவங்களுக்கு ஒரு வைப் டே, பனையூர்ல ஒரு என்ஜாய்மெண்ட் செலிப்ரேஷன்ற மாதிரி மாற்று கட்சியினர் படையெடுத்து வருவாங்க, வந்து கட்சியில் இணைவாங்க. சமீபம் மன்சூர் அலிகான் அவர்கள் கூட இணைஞ்சாரு. எந்த கட்சியிலேருந்து இணைஞ்சாருன்னு தெரியல, எந்த கட்சியிலேருந்து விலகி போய் தாவேக்கால இணைஞ்சாருன்னு தெரியல, ஏன்னா அத்தனை கட்சியில இருந்தாரு. அந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப உண்மையான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களோ இல்லை ஒரு மாவட்ட செயலாளர்களோ ஒரு ஒன்றிய பொறுப்பாளர்களோ ஒரு நல்ல வெளில பேர் தெரிஞ்சவங்களோ எத்தனை பேர் போய் தாவேக்கால இணைஞ்சாங்க? ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் தோல்வி அடைஞ்சிரு, திராவிட முன்னேற்ற கழக தலைவரே தேர்தலில் தோத்துட்டாரு அப்படின்ற ஒரு நிலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் கடும் சவாலை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலையும் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் திமுக வந்து இணைகிறாரு. செங்கல்பட்டினுடைய வேட்பாளர் அதிமுக கஜேந்திரன் அவர்கள் திமுக வந்து இணைகிறாரு. மேலும் காங்கிரஸ்ல இருந்து அலிமல் புகாரி வந்து இணைஞ்சாரு. சிங்காநல்லூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஸ்ரீநிதி அவர்கள் வந்து திமுக இணைகிறாங்க. இந்த மாதிரி மாற்று கட்சியில நல்ல முகம் தெரிந்தவர்களே திமுக வந்து இணைகிறாங்க. ஏன்னா கொள்கை நிலைப்பாட்டிலையும் சரி, மாநில உரிமைகளுக்கும் சரி, மக்களுக்காக களத்துல நிற்பதும் சரி, திமுகவுக்கு நிகர் திமுக மட்டும்னு தெரிஞ்ச அரசியல் இருக்க மனசாட்சி உடையவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து இணைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா தாவேக்கா தலைமையில இப்ப புதிய கூட்டணியை உருவாக்குறதுக்கு விஜய் மும்முரமா இறங்கிட்டாரு. பேரு கூட சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம்னு பேர் வச்சாரு அவர் ஏற்கனவே. இல்லையே, தேர்தலுக்கு முன்னாடி சூப்பர் பேர் வச்சாருல்ல, இந்த நிழலுக்கு உதவுறவங்க எல்லாம் கூப்பிட்டு கூட்டணி வச்சா அந்த கூட்டணி பேர் கல்லாப்பட்டி கூட்டணி பேர் வச்சாரு. அந்த கல்லாப்பட்டி கூட்டணி உறுப்பினர்கள் தான் இப்போ அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ அந்த பேர் தானே எதுக்கு கஷ்டப்பட்டு இன்னொரு பேர் வச்சுக்கிட்டு? இல்ல அப்படி சொன்னாலுமே அதிகாரப்பூர்வமா இன்னும் பேர் வெளியாகல. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு திமுகவை தாவேக்கா மொத்தமா முடிச்சிருச்சா? திமுக வந்து எப்படி முடிய முடியும்? 91ல் 2 எம்எல்ஏ தான் ஜெயிக்கிறோம், அவ்வளோதான். திமுக ஃபினிஷ், கதை க்ளோஸ். இந்த சைட்லாம் அப்பே பண்ணி காமிச்சிட்டாங்க. 96ல் ஆட்சி, திமுக ஆட்சி, தனிப்பெரும்பான்மையான ஆட்சி திமுக 96ல். 2001 ஃபினிஷ்னாங்க. 2006ல் ஆட்சி, 2011க்கு அப்புறம் அவ்வளோதான். திமுக 3வது இடம் போயிட்டு இருந்தாங்க. 21லேயே திமுக தான் ஆட்சி வந்து அமர்றோம். திமுக வந்து அழிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அழிஞ்சு போவாங்களே தவிர, திமுகவை எதிர்க்கணும்னு நினைச்சவங்களை மண்ணுக்குள்ள தள்ளி அவங்களுக்கும் மலர் வளையம் வச்ச கட்சி திமுக. அதனால திமுக வந்து தொட்டு பார்க்கலாம், சீண்டி பார்க்கலாம், நீங்க ஓரங்கட்டி கூட பார்க்கலாம். ஆனால் திமுகவை அழிச்சிட்டு யாராலுமே நிற்க முடியாது. எத்தனையோ பேர் பிளவு பறந்து போனாங்க திமுக விட்டு. பிளவுபட்டு போனாங்களாம், எங்கெங்க போனாலும் திமுக தனிக்கட்டு ராஜாவே நீ நிற்குது. இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி இந்திய அரசியலே நம்பிக்கைக்குரிய ஒரு மதச்சார்பற்ற ஒரு கட்சினா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் ஒத்துப்பாங்க. சமீபத்தில் நம்ம பக்கத்து நாரா லோகேஷ் அவர்கள் சொல்லியிருந்தார், மாண்புமிகு அமைச்சர் கூட சொல்லியிருந்தாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சி. அந்த ஆட்சி வந்து எங்களுக்கு டஃப் கொடுத்துச்சு, எங்களுக்கு கொடுத்துச்சு. எந்த விஷயத்துலனா இண்டஸ்ட்ரியல் விஷயமான பொருளாதாரத்தை வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈர்க்கிறதுல ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரும் போட்டி இருந்துச்சு. அதில் வந்து திமுக ஆட்சி இருந்தப்ப எங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் திமுக ஆட்சி நடந்தக்கூடிய தமிழ்நாட்டுக்கு திராவிட மாடல் அரசு கூட தமிழ்நாட்டுக்கு போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா வந்து இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் என்ன தேவைன்னு அதை அறிஞ்சு அதை திட்டங்களா கொண்டு வந்து அதை ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் வடிவமா மாத்தி காட்டுறதுல திமுகவுக்கு நிகர் திமுக தான் தவிர, மீண்டும் மீண்டும் அவர் காலைல ஏஞ்சாரு, மேரத்தான் ஓடினாரு, ஸ்விம்மிங் பண்ணாரு, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போனாரு, கோட் ஷூட் போட்டு போனாரு, இவர் நடந்தாரு, மக்களுக்கு கை காமிச்சாரு, கை கொடுத்தாரு, திருச்சி போயிட்டு வந்தாரு, கரூர் போனாரு, கட்சியில் ஆள் சேர்த்தாங்க. இதெல்லாம் தான் இப்போ நியூஸாக வருது. இன்னும் கூட இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்க்குறோம், ஒரு நியூஸ் பேடு என்னோட ஸ்க்ரீன்ஷாட் கூட இருக்காது. நியூஸ் பேடு என்ன நியூஸ்னா, புசியானந்த் அவர்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரோட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலிருந்து கை கழுவினா நியூஸ் போடுறாங்க. இந்த மாதிரி நியூஸ் தான் இப்போ ரீசெண்டாக சர்க்குலேட் ஆகுது. ஆனால் திமுக ஆட்சியில் இருந்தப்ப சுப்பிரமணிய பாரதின்ற கூடிய ஒருத்தர் வந்து தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு IAS அதிகாரியை உருவாக்குனாரு. அதுக்கு காரணம் நான் முதல்வன் திட்டம். இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருந்த காலம் அது. அந்த நியூஸ் காலத்தோட இருக்க ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோன்னா எப்பவுமே வந்து CBSE ஸ்கூலில் படித்தவங்களா இருப்பாங்க. மேலும் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில், கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க பசங்களோட பேர்லாம் வர இடத்துல அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களோட ஃபோட்டோஸ் பேர்ஸ்லாம் கொண்டு வர அளவுக்கு அவங்க வந்து JEE கிளியர் பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் நடந்து கொண்டு இருந்ததுல இந்த எலெக்ஷன் வந்து ஒரு ஆக்சிடென்டலாக நடந்து இப்போ நியூஸ்லாம் இந்த மாதிரி அவர் கை கழுவினாரு, அவர் சாப்பிட்டாரு, இவர் கை கொடுத்தாரு.
அப்படின்ற ஒரு விஷயமா இந்த இடத்துல மாறி நிக்குது. அப்போ மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறப்ப மீண்டும் திமுகவை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இறுதியா ஒரு கேள்வி, வரக்கூடிய இடைத்தேர்தல்ல திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? தலைவர் தான் தேர்ந்தெடுக்கணும், தலைவர் தான் சொல்லணும். தலைவர் சொல்லாம நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. தலைவர் அவர்கள் அரசியல் முடிவு புரட்சியில எதுவானது. நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. திருச்சியில நிக்கலாம், சில தொகுதிகளில் நிக்கலாம் அப்படின்னு கூட செய்திகள் வருது. எந்த முடிவாக இருந்தாலும் தலைவர் முடிவே இறுதியானது. தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதை கட்டளை ஏற்று களத்தில் போயிட்டு உழைக்கிறதுக்கு லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், குறிப்பாக தேர்தலுக்கு பிறகு லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள், அது அரசியல் பக்கமே வந்து இதுவரைக்கும் எட்டி பார்க்காத படித்த அவரவர் வேலையும் அவங்கவுங்க குடும்பத்தையும் பார்த்துட்டு இருந்த இளைஞர்கள் களத்தில் இறங்கி அரசியல் செய்வதற்கு தயாராக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜென்சி திமுகன்னு இணைய தொடங்கியிருக்காங்க. அவங்க தலைவர் அவர்கள் ஆணையிட்டால், தலைவர் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது கட்டளையை ஏற்று களத்தில் இறங்கி உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். கழகம் எந்த வேட்பாளரை நிறுத்தினாலும் வெற்றி பெற வைக்கிறதுக்கு இறுதி மூச்சு வரை உழைப்பாங்க திமுககாரங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் நன்றி. கேட்ட கேள்விகளுக்கு அழகா பொறுமையா பதில் சொன்னீங்க. நன்றி.